உங்ககிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு சின்ன சலிப்பு வந்துருச்சு எனக்கு. என்னென்னா, தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும் இந்த புரோக்கர் ஃபேமிலியை பற்றி. அவங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தில் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும், ஆனால் அவங்க எப்படி வேறு மாதிரி இல்லாததை மக்கள்கிட்ட காமிக்கிறதும், இருக்கிறத இல்லாத மாதிரி காமிக்கிறதும், இந்த மாதிரி மக்களை எப்படி முட்டாளாக்குறாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த புரோக்கர் ஃபேமிலியோட இன்னொரு பக்கத்தை, அதாவது மக்களுக்கு தெரியாத இன்னொரு பக்கத்தை கூட ஆதாரங்களாக இன்னைக்கு வரைக்குமே இறக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்படி எல்லாமே அவங்கள பற்றி பேசினாலும் ஆதாரங்களை காமிச்சாலும் இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன திருப்தி தான் எங்களுக்கு கிடைக்கிறதே தவிர்த்து, இதனால் பெரிய மாற்றங்கள் எதனா நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த விஷயத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையை மட்டும் பார்க்கறது கிடையாது, அதை சொன்னவங்க யார் அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. ஒரு குறள் கூட இருக்குது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் இருக்கிற உண்மைகளை மட்டும் பார்க்காம இதை யார் சொன்னாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை பேசி அந்த விஷயத்தை வந்து டைவெர்ட் பண்ணிட்டு போயிடுறது. இப்போ தான் அந்த ஒரு வாரமாக அதுதான் நடந்துகிட்ருக்கு. நிறைய விஷயங்கள் வெளியே வருது, ஆனால் வந்து அதை வந்து ரொம்ப சாதாரணமாக மக்கள் கடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ புரோக்கர் ஃபேமிலி அதை கடந்து போகிறாங்கன்றது வேறு விஷயம். இப்போது ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு ஆதாரம் வருது அப்படின்னா இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அந்த குடும்பத்தோட மானம் போயிடுச்சே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த குடும்பத்தில் பாருங்கள், எவ்வளவோ ஆதாரங்கள் வந்திருக்கு, இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காமிக்கிறாங்களான்னு. ரொம்ப கூலாக இருக்காங்க, எதை பற்றியுமே அவங்க மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. இது ஒன்றே போதும், இது வந்து குடும்பம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இது. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வந்து இது வந்து குடும்பம் கிடையாதுன்னு. ஏன்னா எல்லாருமே நார்மல் ஹியூமன் பீயிங் தானே. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு நிஜமாக ஒரு கணவனோ இல்லை ஒரு மனைவியோ தவறு பண்ணும் பட்சத்தில் அவங்க முகத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியுமா? நம்ம வீட்டிலலாம் அந்த மாதிரி நடக்குமா சொல்லுங்கள்? நம்ம குழந்தைங்கள பார்க்க முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு? அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே இதெல்லாம் வந்து நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இவங்க அதை ரொம்ப என்ன சொல்கிறது, எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி ஒன்றா நின்றுட்டு செலிப்ரேட்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இது நிச்சயமாக இது குடும்பம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயந்தான், இது வந்து குடும்பம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட், பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவங்களாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு பந்தம் தான் இது எல்லாமே. இது தெரிஞ்சுமே கூட நிறைய பேர் இன்னும் அவங்கள அத்தை மாமான்னு இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், இவங்களுக்கு இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் இது. எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கணக்கே தவிர எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கணக்கே கிடையாது. ஸோ அது குடும்பம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க குடும்பத்தை பற்றி எந்த விஷயங்கள் வெளியே வந்தாலும் அது அவங்கள பெருசாக பாதிக்கிறதே கிடையாது. ரொம்ப கூலாக தாண்டி போயிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள திருத்தணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கமும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, எதற்கும் துணிஞ்சவங்க. அதனால் அவங்க தான் இந்த மாதிரி இருக்க முடியும். இப்போ ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட வந்து நான் ரொம்ப நல்லவ, ஒரு ஏமாற்றப்பட்டவ அந்த மாதிரி காமிச்சிட்டு, ஆனால் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும்போது அவங்களுக்கு நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிப்போம். ஆனால் இவங்க ரொம்ப ரொம்ப தைரியமாக வந்து உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்கன்னும் போதே வந்து இவங்கெல்லாம் வந்து வேறு லெவல் ஆட்கள். இவங்க வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்லாம் கிடையாது, கற்பனைக்கு எட்டாத வேறு ஒரு ஆட்கள் இவங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள திருத்தணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கமே கிடையாது. ஆனால் இன்னுமே ஒரு 20% மக்கள் வந்து இவங்கள வந்து இன்னும் பெரிய பாதிக்கப்பட்டவங்க மாதிரியும் இல்லை பெரிய செலிப்ரிட்டிஸ் மாதிரியும் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதும் இல்லை அவங்கள கொண்டாடுறதும் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சலிப்பு வருது. ஏன் இப்படி இருக்காங்க மக்கள்லாம்? சாதாரணமாக இவங்களை பற்றி ஒரு வாரம் தொடர்ந்து பார்த்தாலே இவங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்குது. ஆனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இன்னும் அவங்கள பற்றி தெரியாமல் இருக்காங்களே எப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த ஆச்சரியமான அந்த ஆச்சரியத்துக்கு எனக்கு ஒரு விடை வந்து நேற்று எனக்கு கிடச்சிது. ஒரு படித்த ஒரு சகோதரியே வந்து இவங்ககிட்ட எப்படியெல்லாம் ஏமாந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு நேற்று தான் தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு படித்தவங்களே ஏமாந்து போகிறப்ப மற்றவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறது தப்பு தான் அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு. அந்த சகோதரி யாருன்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். இந்த ஒத்த ரோசாவுக்கு அதாவது கவுன்சிலிங்லாம் பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஃபோன்லேயே கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்க ஒத்த ரோசாவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட சேனலில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ தெரியாது, திடீர்னு எனக்கு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து
நான் வந்து அவங்கள பற்றி பேசுனதை பார்த்துட்டு, அவங்கள பற்றி சில விஷயங்களை வெளியே எடுத்துகிட்டு வந்ததை பார்த்துட்டு, ஒரு 2 பேர் திருந்தி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த ஒத்த ரோசாவை ரொம்ப நம்பிட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் பேசுனதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கு, இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம், ரொம்ப நன்றி சகோதரின்னு சொன்னாங்க அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட வீடியோவில். ஸோ அவங்க வந்து இப்போ பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைவ் ஒன்று நான் பார்த்தேன். நான் ஆக்சுவலி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால சரி இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக நான் அவங்களோட லைவ் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒத்த ரோசாவுக்கு பணம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு தெரியும் ஆமான்னு அவங்களும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இது, இவங்க தான் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து நிறைய பேரை திருத்தியிருக்கேன்னுலாம் சொன்னவங்க இப்போ வந்து திடீர்னு பணம் போட்டேன்னு சொன்னாங்களேனோ. அப்போ அதுக்கு அவங்க ஒரு காரணமாக சொன்னாங்க. ஏதாவது ஒரு ஒத்த பொம்பளை இந்த மாதிரி வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது வந்து பெரிய விஷயமா. 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. ஸோ அதை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக தான் அவங்களுக்கு நான் பணம் போட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த புரோக்கர் கூட அந்த ஒத்த ரோசா சேர்ந்து இருந்ததை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சான். ஆனால் அந்த சந்தோஷம் எவ்வளோ மணி நேரத்துக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் ஒன்றா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவர் எங்கே போவார், அந்த ஒன்றா இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு 4 ரீல்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வாரத்தை அவங்க ஓட்டிடுவாங்க இந்த ஒத்த ரோசா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த கொஞ்ச நேரம் அவங்க ஒன்றா இருந்ததை பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பணம் போட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் அவங்க சொன்னது அந்த அச்சீவ்மெண்ட் அதுதான் எனக்கு ரொம்ப வந்து கடுப்பாக இருந்துச்சு. சாதனை பண்ணியிருக்காங்களாம் ஏதோ இந்த ஒத்த ரோசா, அதுக்காக அவங்க பணம் போட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி படித்தவங்களே இப்படி ஒரு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஏமாந்து போகிறத பார்க்கும்போது மற்றவங்கள பற்றி நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா? ஏன்னா இன்றைக்கி காலையில் இன்னொரு விளக்கமாக வந்து அவங்க கொடுத்தாங்க. அது இதை விட ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. என்னென்னா இவங்க வந்து இந்த ஒத்த ரோசா கிட்ட சொல்லியிருக்காங்களாம், நீங்கள் இந்த மாதிரி ட்ராமா ஏன் பண்ணுறீங்க, ஏன் மக்களை மன உளைச்சல் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த ஒத்த ரோசா சொல்லியிருக்காங்க, ஆமாம் நாங்கள் கண்டென்ட் தான் போடுறோம், எனக்கு என் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்தும் கிடைக்காது, விவாகரத்துக்கான செட்டில்மெண்ட்டும் எனக்கு கிடைக்காது, அதுக்காக தான் நான் வந்து கட்டப்பையை திட்டி வீடியோ போட்டு படம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அவங்க கண்டென்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் என்னால் என்ன பேச முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அதாவது அவங்களோட லைவில் நிறைய சகோதரிகள் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஒத்த ரோசாவை நம்பாதீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க இவங்க இன்றைக்கி காலையில். எனக்கு வந்து கண்டென்ட்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி அவங்கக்கிட்ட போய் பேச முடியும்? அதுவும் இல்லாமல் மன உளைச்சல் ஆனால் என் லைவ் பார்க்காதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது ஆக்சுவலி இவங்களுக்கு தான் வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சுய லாபத்துக்காக இப்போ அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறத நேற்று போய் பணம் போட்டிருக்காங்க. அதை நியாயப்படுத்துறதுக்காக இப்போ வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. இனிமே பெரிய ஆதாரம் ஏதாவது வந்தால் நான் பார்த்துட்டு நான் பேசுகிறேன், இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது. அதாவது நம்ம ஆதாரத்தை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு மேடம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒத்த ரோசாவை பற்றி பேசுங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லணுமா? நிறைய விஷயங்களில் வந்து இந்த மாதிரி தான் புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஏமாந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி படித்தவர்களே ஏமாந்து போகும்போது மற்றவங்க அந்த 20% இன்னும் அத்தை மாமான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள பற்றி நான் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்றது எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. கண்டென்ட்னு தெரிஞ்சும் அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க இன்னொருத்தவங்க திட்டி பேசி தான் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்ற அவங்க வாயாலே அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நான் அவங்கள வாழ்த்து சொல்கிறதுக்காக பணம் போட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா இதை விட ஒரு என்ன சொல்கிறது புரிதல் இல்லாத மக்களை வந்து நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட்டு எல்லாம் புரிஞ்சவங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தவங்க. இன்னொரு விஷயம் மேடம் எனக்கு அவங்கக்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. என்னென்னா இப்போது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க, இல்லை பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பண்ணி ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஆனால் மன ரீதியான சில விஷயங்கள் இருக்கிறவங்கக்கிட்ட அவங்க விஷயங்களை அவங்களாம் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஃபேமிலி கண்டிஷன் இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிற பட்சத்தில் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அதுக்கும் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் பேசிக்காக வந்து அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத அவங்கள பேச வச்சு தான் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இவங்க பேசியிருக்காங்க.
அப்படி பேசி தான் சில விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? ஸோ அவங்க சொன்னதை வச்சு இவங்க இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க சொல்கிறது காரணம் என்னென்னா, எனக்கு அவங்களோட பாஸ்ட் தேவையில்லை, அவங்களோட ப்ரெசண்ட் தேவையில்லை, எனக்கு அவங்க என்கிட்ட அழுது பேசின விஷயங்கள் மட்டும்தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி படித்தவர்களே இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ஏமாந்து போகும்போது மற்றவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? சிலந்தி வலை எப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு அவங்க ஏதோ பேசினாங்க. பட் அது உள்ள கண்டென்ட் என்னங்கிறது எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், சிலந்தி வலையில் போய் மாட்டுறவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான். ஸோ இந்த மாதிரி படித்தவர்களே போய் மாட்டும்போது மற்றவங்களும் ஈஸியாக மாட்டிக்கிறாங்க. ஆனால் இனிமேல் என்ன ஆதாரம் போட்டாலும் இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக கடவுள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் என்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. பார்க்கலாம்.